திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே டெல்லியிலே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பந்தமாக தொடர்ந்து பயங்கரவாதிகளை பல்வேறு மாநிலங்களில் கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஃபரிதாபாத், இன்னும் ஜம்மு காஷ்மீர் உட்பட சில மாநிலங்களில் இப்படிப்பட்ட தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்து மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரில் உள்ள நவ்காம் என்று சொல்லப்படுகிற போலீஸ் நிலையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இரவு வேளையிலே அங்கு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் வெடித்து சிதறியதில் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் பயங்கரவாதத்தை எதிர்த்து நாம் குரல் கொடுத்து அதற்காக ஜெபிக்கிறோம், அவைகள் நிறுத்தப்பட தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னொரு பக்கத்திலே அதை தடுப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது கூட எவ்வளோ பெரிய பேராபத்துகள் அழிவுகள் நிகழ்கின்றன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு பயங்கரவாதம் ஒவ்வொரு தேசத்திலும் வெடித்து சிதறி அது நிமித்தமாக இரத்தம் சிந்துதலும் உயிரிழப்புகளும் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற செய்திகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். கடந்த நாளிலே இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் முழுமையாக ஈடுபட்ட அதற்கு காரணமாயிருந்த பயங்கரவாதி உமர் மற்றும் அவருடைய கூட்டாளிகளை பல்வேறு மாநிலங்களிலே கைது செய்து அவரோடு தொடர்புடையவர்களை அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் இருந்த அந்த அமோனியம் நைட்ரேட் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருளை கைப்பற்றி அதை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலிருந்து அதை கைப்பற்றி 360 கிலோவுக்கும் அதிகமான வெடிப்பொருள்கள் இந்த நவ்காம் என்று சொல்லப்படுகிற போலீஸ் நிலையத்திலே அது பாதுகாக்கப்பட்டிருந்திருக்கிறது. நவ்காம் என்று சொல்லப்படுகிற காவல் நிலையத்திலே அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில்தான் இரவு வேளையிலே அது வெடித்து சிதறியதிலே மிகப்பெரிய தீப்பிழம்பு போல எழும்பி அது நிமித்தமாக அங்கே உள்ளே இருந்தவர்களும் பக்கத்திலே நின்றவர்களும் என்று சொல்லி சுமார் 12க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த வெடி விபத்து சம்பவத்தில் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட பயங்கரவாதங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட, பயங்கரவாதிகள் நிமித்தம் உண்டாகிற அழிவுகளிலிருந்து தேசம் மீட்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும். இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக உடந்தையாக இருக்கிறார்களோ கண்டுபிடிக்கப்பட்டு அது வரும் நாட்களே இன்னமும் பல இடங்களில் இப்படிப்பட்ட பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெறுவது தடுக்கப்பட கர்த்தர் நம்முடைய உளவுத்துறைக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெறுகிற ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட பயங்கரவாத சம்பவங்களை எண்ணி இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒரு பக்கத்திலே ஆண்டவரே பயங்கரவாதங்கள் நிமித்தம் அழிவுகள், இன்னொரு பக்கத்திலே பேரிடர்கள் நிமித்தமாக அழிவுகள், ஆண்டவரே இன்னொரு பக்கத்திலே கொள்ளை நோய்கள் என்று சொல்லி மக்களை இன்றைக்கு கொள்ளை கொள்ளையாக சாத்தான் ஆண்டவரை வாரிக்கொண்டு போவதை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கடைசி கால அழிவுகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாத்து மீட்கப்பட ஜெபிக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலே டெல்லியிலே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்திலே அதற்கு காரணமாய் இருந்தவர்கள் கைது செய்யப்பட அந்த வெடி பொருட்கள் எல்லாம் ஆண்டவரே தகப்பனே அப்பா கொண்டு வரப்பட்டு ஆண்டவரே அந்த நவ்காம் போலீஸ் நிலையத்திலே ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே இரவு வேளையில் அது வெடித்து சிதறியதிலே ஆண்டவரே பலர் உயிரிழந்து போயிருக்கிறார்களே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து எங்கள் ஜனங்கள் மீட்கப்பட பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். வன்முறையை, தீவிரவாதத்தை, இரத்தம் சிந்துதலை தீவிரிக்கிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். பயங்கரவாதிகள் தீவிரவாதியுடைய திட்டங்களை அபத்தமாக்கி ஜெபிக்கிறோம். அவைகளை முன்பாகவே அறிந்து கொண்டு அவைகளை தடை செய்ய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய உளவுத்துறைக்கும் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவர்
ஆண்டவர் எந்த விதத்திலும் இதற்கு ஆண்டவரே தேசத்தில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் துணையாயிராதபடி அவைகளை தடுத்து நிறுத்த ஜெபிக்கிறோம். எல்லை பகுதி வழியாக தீவிரவாதிகள் நுழையாதபடி, குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியிலே தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட போராடுகிற சத்துருவின்கள் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லை பகுதி முழுவதிலும் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள வர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதுகாப்பு படையினர், இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.